அனைவருக்கும் வணக்கம். அறம் கலைக்கழகத்திலிருந்து ஆனது. நம்ம தினசரி ஒவ்வொரு வர்ம புள்ளிகள் பார்த்துட்டு இருக்கிறோம். வர்ம புள்ளிகள் அப்படின்னு சொன்னாலே முக்கியமான புள்ளிகள் தான். இதுதான் முக்கியமான புள்ளி, இதுதான் முக்கியமான புள்ளி அப்படிங்கிறது கிடையாது. வர்ம புள்ளினாலே உடம்புல இருக்கக்கூடிய முக்கிய ஆதார புள்ளிகளாக இருக்கக்கூடிய அத்தனை புள்ளிகளுமே முக்கிய புள்ளிகள் தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அது சார்ந்து தான் நம்ம போன காணொலியில் நடுக்கு வர்மத்தை பற்றியும் அதனோட பயன்களும் பார்த்துருந்தோம். இப்போ பார்க்கக்கூடியது பக்கவாட்டு நடுக்கு வர்மமும் அதனோட பயன்களும். அதாவது பக்கவாட்டு நடுக்கு வர்மம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து தண்டுவடம் சரியாக இணையக்கூடிய இடத்துல ஒரு குழி இருக்கும் தலையில். இது பிடரிகால வர்மம். பிடரிகால வர்மத்திலிருந்து 2 விரல் அளவுக்கு கீழ் வந்தால் இது நடுக்கு வர்மம். இந்த நடுக்கு வர்மத்திலிருந்து 1 விரல் அளவுக்கு வலது பக்கம், 1 விரல் அளவுக்கு இடது பக்கம், இந்த இடத்துல இருக்கக்கூடியது பக்கவாட்டு நடுக்கு வர்மம். இந்த வர்மத்தை நம்ம இயக்குறதுக்கு 2 கட்டை விரலையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அரை மாத்திரை அளவுக்கு அழுத்தம் கொடுத்து வலது புறமாகவும் 6 முறை சுழற்சி, இடது புறமாக 6 முறை சுழற்சி, மறுபடியும் வலது புறமாக 6 முறை, இடது புறமாக 6 முறை, மொத்தம் 24 முறை சுழற்சி கொடுக்க வர்ம புள்ளியானது இயங்க ஆரம்பிக்கும். இந்த வர்ம புள்ளி கூட இன்னும் சேர்த்து ஒரு 5 வர்ம புள்ளிகளை இயக்கும் போது கழுத்து தண்டுவடம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, சர்விக்கல் ப்ராப்ளம், சர்விக்கல் கம்ப்ரஸ் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமா இந்த கழுத்து தண்டுவடம் அது வழியாக வரக்கூடிய நரம்புகள், இரத்த குழாய் நரம்புகள் எல்லாமே சீராக இயங்கும். அதில் இரத்த குழாயில் அடைப்புகளோ இல்லது தலைக்கு மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாயில் எந்த தடைபாடும் இல்லாமல் சீராக இயங்குவதற்கு இந்த வர்ம புள்ளியானது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.